நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். குரு வக்கர நிவர்த்தி இந்த உலகத்தில் செய்யும் ஜாலங்கள் என்ன? நம்ம ராசி அடிப்படையில் என்னங்க நடக்குது? இந்த குரு வக்கர நிவர்த்தி பார்க்கணுமா? உலக அளவில் மாற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணமே குரு வக்கரம் பெறும்போதாங்க. குரு வக்கரம் பெற்றிருக்கும்போது நகையோட ரேட்டு என்னங்க கூடியிருக்கு? இந்த 4 மாதத்தில் ரேட்டு, அந்த ரேட்டை நம்ம வாழ்நாள் நினச்சி பார்த்துருப்போமா? வாங்குறதா கண்ணில் பார்க்குறதா? இதுதான் இது. சரி, இது மட்டும்தான் கூடிச்சா? விலைவாசி கூடிட்டே இருக்கே. அடிப்படை தேவையிலிருந்து சார் இடம் வீடெல்லாம் கண்ணில் நினைக்க கூட முடியாதுங்க. அப்படி ஆகிப்போச்சு. அப்போ வாங்குகிற அனைத்தும் விலைவாசி கூடுது. ரைட், இது மட்டுமா? கையிருப்பு பணம் கரையுதே. நிறைய பேத்துக்கு திருமண பேச்சுவார்த்தை வரைக்கும் தடை ஏற்பட்டது. இது அத்தனைக்கும் காரணம் குரு என்ற ஒரு சுபகிரகம் மாறி இருப்பது. சுபகிரகம் வந்தவுடனே இந்த குரு வக்ரத்தில் ஃபஸ்ட்டு குரு வக்ர நிவர்த்தி, சுக்கரன் உச்சம் பெறுது. சுக்கரன் உச்சம் பெறனால என்ன சார்? சுக்கரனுங்கிறது 16 வகை செல்வத்துக்கு அதிபதிங்க. குரு பணத்தை மட்டும் கொடுப்பாருன்னா சந்தோஷத்தை கொடுக்க. சுக்கரன் இருந்தால் தாங்க சந்தோஷம், குழந்தை பிறப்பு, தாம்பத்தியம் ரீதியாக ஹாப்பினஸ், மனசு சௌக்கியமாக இருக்குன்னா சுக்கரன் வேணும். நினைப்போம்ல, நம்ம ஏதோ ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒரு கேளிக்கை விடுதி போகிறோம் அப்படின்னா சுக்கரன் தேவை. சரி, அதிகாரம் நிர்வாகம் இதோட ராகக்கெதுக்குள் அனைத்து கிரகம் அடைபடுது. இந்த நேரத்தில்ங்க செல்வ செழிப்பு, லட்சுமி கடாட்சங்கள், சொத்து சுகங்கள், இடம் வீடு சம்மந்தப்பட்ட அமைய, பிஸ்னஸில் அதீத வளர்ச்சி ஏற்படைய, எதிரிகள் சம்மந்தப்பட்டது விலக, திருஷ்டி தோஷமாக இருக்கா, செய்வனையாக இருக்குமான்னு டவுட் வந்தது இல்லையா, அதற்குண்டான விடிவு காலம் என்ன, இது மாதிரி பலதரப்பட்ட பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசிகிட்டே இருக்கும், நடக்கலை. எல்லாமே நடக்கிற மாதிரி இருந்தால் தடைப்படுது. இதில் இந்த காதல் என்ற ஒரு விஷயம் திருமணமாக கூடுமா இல்லையா, இது பால ரைட். இப்போ குரு வக்கர நிவர்த்தி வந்து உங்கள் ராசியில் 3ஆம் இடத்துலேருந்து 7, 9, 11 பார்க்குறார். 11 லாபஸ்தானம், 9 பாக்யஸ்தானம், 7ஆம் இடம் திருமணம் நிவர்த்தி ஸ்தானம். ஆக மொத்தம் நமக்கு இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி நல்ல காரியம் நடக்க வந்தாச்சு. அப்போ நமக்கு ராசிக்கு என்னங்க நடக்குது அதையும் பார்த்துட்டு நிச்சயமாக இது உங்கள் லைஃப்க்கு டேர்னிங் மூமெண்ட்டாக இருக்குது, மாற்றுக்கிறது இல்லை. ரைட், முழுமையாக உங்கள் ராசியை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி எப்படி இருக்குது சார்? குரு பகவானே ராசி அதிபதியாக கொண்டவர்கள், காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. உங்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சால் ஃபஸ்ட்டு நல்லா சந்தோஷம் யாருக்கு? உங்களுக்கு தான். ஏன்னால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்தது, தன்னம்பிக்கை குறைவாக இருந்தது, இவன்ட்டெல்லாம் திட்டு வாங்கணுமா அப்படின்ற அந்த நிலைமைகள் மாறுகிற காலகட்டம் வந்தாச்சு. முதல்ல மீன ராசி அப்படின்லாம் வச்சுங்களேன், தாராள குணம், கருணை குணம் உள்ள ராசி. எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு ஈஸியாக புரிதல் உள்ள ராசி. விட்டு கொடுக்கும் மனப்பக்குவம் உண்டு, தட்டி கேட்கும் குணமும் உண்டு. சார் ரைட்னா கரெக்டு, தப்புனா தப்பு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போகிற ராசிங்க. இந்த ராசி விட்டால் எந்த ராசி சொல்ல முடியாது. ஏன்னா சூழ்நிலை கரெக்டாக இருக்குது. ஒரு சில நேரத்தில் விட்டு கொடுக்கும், பாவங்க உன் சூழ்நிலை சரியில்லை போல்றது பார்ப்போம். ஆனால் கணக்கு வழக்குகள் பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்கும். இந்த ராசிக்கிட்ட நல்ல விஷயம் எங்கே தான் எடுத்துக்கும். அது அது ராசி தத்துவமே அதாங்க. மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டுமாங்க. எப்படின்னா இந்த ராசியில் உச்சம் பெறும் சுக்கரன், இவர் தேவகுரு, அசுரகுரு உச்சம் பெறுவார். ஏன்னா நல்ல விஷயம்னா அவ்வளோ அக்செப்ட் பண்ணுறான்ப்பா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த ராசிங்க. முதல்ல உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு வக்கர நிவர்த்தி அடையுது. 4ஆம் இடம் சுகஸ்தானம். இந்த உடல் தொந்தரவு, வீடு சம்பந்த பிரச்சனைகள், உடல் உபாதைகள் சரியாகும் கால சூழ்நிலை. இந்த ராசிக்கு விரைய செலவு ஒன்று மாற்றி ஒன்று, ஃபேமிலிக்காக, குடும்பத்துக்காக, என் சொந்த ஒர்க்கை பண்ண முடியலன்னு வருத்தப்பட்ட இந்த ராசிங்க. அவ்வளோ இம்சை சார், என்ன சார் திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி. முதல்ல வீடு சம்மந்தப்பட்ட ஒரு பராமரிப்பு இருக்குது. வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இடம் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம், இது மாதிரி ஒரு சுப காரியம் நடக்குது. அது உங்களுக்கு தேவையாகவும் இருக்கும். ஒரு கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இன்வால்வ் ஆகிரும், அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ், இந்த வீடு சம்மந்தப்பட்ட ஒரு பாயிண்ட்னா, வீடு பார்த்திங்கன்னா எந்த தசை எந்த டைரக்ஷன், இது ராசி அடிப்படையில் சொல்லக்கூடாது, லக்ன அடிப்படையில் 4ஆம் அதிபதி செவ்வாய் நின்ற அம்சத்தை பார்த்து நம்ம பார்க்கணும். அப்போ தான் துல்லியமாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா அந்த ராசி ஆணோ பெண்ணோ பிஸ்னஸில் யோகம் இருக்குது. இப்போ தான் படிப்படியாக லாபம் கணிசமாக உயரும் கால சூழ்நிலை. இத்தனை நாளாக பிஸ்னஸில் ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கும், அது என்னென்னு கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கும். சார் வரவு அல்லது செலவு விரைய செலவாக போயிட்டு இருந்ததை புரிந்து கொண்டு இப்போது லாபம் ஈட்டுகிற சூழ்நிலை வந்தாச்சு. சார் ஜெயிச்சு வந்துடுவேனா? நிச்சயமாக லாபம் வருகிற கணிசமாக சூழ்நிலை வந்தாச்சு. மிகப்பெரிய யோகம் வருகின்றன. இந்த நேரத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் அதீத வளர்ச்சி ஏற்படுகிற சூழ்நிலைகள் இப்போ நான் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். அப்போ பிஸ்னஸில் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. பிஸ்னஸில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ஆனால் வேலையில் கவனம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? பிஸ்னஸில் சனியாக ஜென்ம சனியாக இருந்தால் கூட படிப்படியாக ஓய்ந்துருவீங்க. 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கும் காலகட்டத்தில் உன்னை விட்டுட்டு பண்ணுறேன்னா போகக்கூடாது. இருக்கிற வேலையை தக்க வைத்து கொண்டு படிப்படியாக வேறு வேலை கற்றுக்கிட்டு போகணும். ஒரு சிலர்லாம் சொன்னேன், மீனராசிக்கு சொன்னேன், சார் வேலையை விட்டுட்டு சர்ச் பண்ணாதீங்கன்னு.
நம்ம டேலண்ட்டுங்க அவ்வளோங்க. நான் வேலையை விட்டுட்டு சர்ச் பண்ணார். இப்போ வேலையை படாத பாடுபட்டார். அப்புறம் அவருக்கு பரிகாரம் பண்ணி கரெக்டாக கோயில் கொடுத்து பிடிக்கிறதுக்குள்ள 3 1/2 மாதம். அவர்லாம் ஹையஸ்ட்டு பே சொன்னேன். 3 1/2 மாதம் சும்மாவே இருந்தார். அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, இது வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்ததில்லை. அப்போ வேலையில் கவனம், வேலையில் கொஞ்சம் தொந்தரவுகள், எதிரிகள் இருக்கக்கூடியது. உங்கள் வளர்ச்சியை பொறாமைப்படக்கூடிய அம்சம் உண்டு. வருகின்ற சம்பளம் கொடுக்கின்ற சம்பளத்தை தாண்டி வேலை செய்கிற அம்சம் வந்திருக்கு. கொஞ்சம் வேலையில் பொறுமையாக இருங்கள். முதல்ல இந்த ராசிக்கு கடனை அடைக்கிறது தான் பெஸ்ட்டு. சார் கடனை அதாவது தேவைக்கு கடன் வாங்குறது வேறு, ஆசைக்கு வாங்குறது வேறு. ஒரு சில தவறான முடிவுகள் எடுத்து சொந்த பந்தங்களோ யாரோ ஒருத்தங்க கம்பல்ஷனில் வாங்கிக்கிட்டு அதை கடனுக்காக வட்டி கட்டிய சூழ்நிலையிலேருந்து இப்போ படிப்படியாக மீறும் காலகட்டமாக வருது. அதை முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். தேவையுள்ள கடன் சொத்து சுகமாக பாருங்கள். உடல் உபாதைகள் தாங்க இந்த ராசிக்கு மாறிங்க. ஒன்று மாற்றி ஒன்று, எனக்கு சரி, எங்கள் அம்மாவுக்கு சரி, அப்புறம் எங்கள் ஒய்ஃபுக்கு சரி, இல்லை மாறி வந்தோம். விரை செலவாய் போய்ட்டுறது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது, ராகு வேறு இருக்கே. ராகுங்கிறது விரயத்தை கொடுத்தது. இப்போ ராகுக்கு உண்டான பரிகாரமாக மாரியம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இந்த விரயத்தை குறையுங்க. பொதுவாக உங்கள் ராசிக்கு சனி பகவான் இருக்கிறனால காகத்துக்கு உணவு வைக்கிறது இதெல்லாம் போதும். ஆனால் இந்த ராசி இப்போ என்னென்னா செக்லீஃப் சம்மந்தப்பட்டது, கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்டது கவனம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, கைரகை எல்லாம் பார்த்து போடக்கூடாது. குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் முன்னேற்றம் உண்டு. குழந்தைகளுக்காக என்ன படிக்க வைக்கலாம், என்ன சூழ்நிலைகள் அவங்களுக்கு உண்டான டெவலப் பண்ணக்கூடியது, அவங்களுக்காக ஒரு சில விஷயம் அமைச்சு கொடுக்க அமைப்பு உண்டு. சினிமா துறை, விவசாயம் சம்மந்தப்பட்டது, அக்ரிகல்ச்சருக்கு யோகம். இந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு போகலாமா, இப்போ தான் சினிமா சான்சஸ் கிடைக்கும். அப்படியே குறிப்பிட்ட பேர் உள்ள டைரக்டரு, இந்த டெக்னீஷியனை பாருங்கள்லாம் சொல்லுவோம். அவங்க சொல்லுவாங்க, 4 5 பேர் கொடுத்தாரு ஒருத்தர். இந்த பேர் உள்ள ஆட்கள் போங்க, சொன்னேன் தாடி வச்சுருப்பார், இந்த சமூகம் சம்மந்தம் ஒரு கம்யூனிட்டி சொல்லி இந்த இருந்தால் பாருங்கண்ணே கரெக்டாக சொன்னார். சார் இப்படி சார் ஜாதகம் சொல்லுதுங்க. அப்போ இந்த மாதிரிலாம் ஜாதகத்தை சொல்ல முடியும். அப்போ கலைத்துறையினருக்கு இப்போ நிறைய பேர் சீரியலில் கேட்பாங்க. இந்த 3 சேனல் அடிக்கடி கேட்பாங்க. சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ், இதில் எதில் போகலாம்? என் கேள்வி அதான் வரும். அதில் உங்களுக்கு எது யோகமாக இருக்குது, நிரந்தரமாக இருக்கணும், அதெல்லாம் சொல்லலாம். ரைட், பார்ப்போம். ஆக மொத்தம் இப்போ உங்களுக்கு வளர்ச்சிங்கிறது திருமணம் சம்மந்தப்பட்டது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் சூப்பர், வேலையில் கவனம், வீடு இடம் சொத்து சூப்பர், குழந்தைகளுக்காக முன்னேற்றம் உண்டு, விரைய செலவை குறைக்க மருத்துவம் சம்மந்தப்பட்டது மாறுகிற காலகட்டம் வந்தாச்சு. ஆக மொத்தம் நல்ல காலம் பிறந்திருக்குது. கோல்டன் டைமாக இருக்குது. தக்க வைத்துக் கொள்ளுங்கள். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.